இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 லிட்டர் பால், காசின பால் தான் கொஞ்சம் சுண்டுறதுக்காக நான் வச்சுருக்கிறேன். அது காய்ச்சி இருக்கட்டும். கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு ஒரு 3 ஸ்பூன். எத்தனை கப் பவுடரா? பால் பவுட்ரு. மில்க் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டம்ளர் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதித்து கொஞ்சம் ஏடுங்க, ஆமாம், கொஞ்சம் இந்த ஏடுங்கள்லாம் பக்கத்தில் இருந்தால் கூட எடுத்து விட்டு, நான் இத்தனைக்கும் இதில் ஏடு அப்படியே விட்டுருக்கேன். கொஞ்சம் கொதிக்கட்டும், போட்டுக்கலாம். ஐஸ்கிரீமுக்கு கொஞ்சம் சர்க்கரை தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 100 ml சர்க்கரை போட்டிருக்காங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு தேவைன்னா நீங்கள் ஒன்றும் போட்டுக்கலாம், டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட. ஆமாம், சர்க்கரை போட்டு போய்டா. அது கொதிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் கொச்சிதுன்னா அது ஒரு மாதிரி க்ரீம் பத மாதிரி வரும். நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வாயில் ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரை போதும்னா விட்டுடுங்க. ஏன்னா கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் இது. அந்த ஊற்றும்போது கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எல்லாம் அடியில் அப்படியே நின்றுடும். இப்போ இந்த ஊற்றினோம், இது கைவிடாமல் கொஞ்சம் நீங்கள் கலக்கணும். இல்லைன்னா ஸ்லோவாக வச்சுக்குங்க. ஸ்லோவாக வச்சு இந்த பாருங்கள் பபுள்ஸ் வருது பாருங்கள், அது வரைக்கும் நீங்கள் கலரணும். இப்போ ஆஃப் பண்ணி வச்சு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆமாம், க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து வெறும் ஏடு மட்டும்தான். இஞ்சி போச்சா? அந்த க்ரீமை பாருங்கள், இப்படி கொஞ்சம் நல்லா அப்படி அடைச்சிட்டு கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆறணுங்க. வெண்ணிலா எசன்ஸை, வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருந்தாலும் வெண்ணிலா. பிளெண்டர் இருந்தால் பிளெண்டரு, மிக்சியில் கூட போட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா பாருங்கள், இப்படி கலந்தது நான் திக்னஸ்ஸாக கொஞ்சம் இருக்கும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சஞ்சய்க்கு தெரியாமல் வைக்கணும் ஐஸ்கிரீமை, இல்லைன்னா அது கெட்டி ஆகிறதுக்குள்ளேயே சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி இருக்கு, என்ன பண்ணுறது, ஃப்ரீசரில் வச்சிடலாம். நீங்கள் அங்கே போட்டு நிற்கலாம். 4 மணி நேரம் பொறுத்து ஃப்ரீசர்லேருந்து அந்த ஐஸ்கிரீமை எடுத்து திருப்பி நம்ம மிக்சியில் போட்டு இல்லை பிளெண்டரில் வச்சும் நல்லா அடிக்கணுங்க. நல்லா அடிச்சுட்டு இன்னும் பாதியை நாங்கள் இது மாதிரி ரோஸ் எசன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரியும் செஞ்சுக்கோங்க. எசன்ஸ் மாற்றினீங்கன்னா ஃப்ளேவரும் மாறும், டேஸ்ட்டும் மாறும். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.